ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம 1893 என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் 1891 பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் யார் பிறக்கிறான்னு பார்ப்போம். அம்பேத்கர், பாரதிதாசன், வையாபுரி இவங்க 3 பேரும் பிறக்கிறாங்க. யார் யார் இறக்குறான்னு அடுத்த பார்த்துருவோம். ராபர்ட் கார்டுவெல்லும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது பாருங்கள். 1856 தான் இவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதுவார். அதே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இதே வருஷம்தான் விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வருவாங்க. சரியா? அடுத்த 1891 திருமண வயசை 12 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சுதேசமித்ரன் இதை கொண்டு வந்தது ஜி சுப்பிரமணியம். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் தேசிய பருவ இதழ் அதாட்டு தான் சுதேசமித்ரன் 1891 வரும். அது நாளிதழாக எப்போ மாறும்னா 1899 நாளிதழாக மாறும். ஜி சுப்பிரமணியம் தி ஹிந்துவை எப்போ கொண்டு வந்திருப்பார்? 1872. இந்த 2 பத்திரிகையும் தான் இவர் கொண்டு வந்தது. இதே சுதேசமித்ரனில் தான் பாரதியார் ஆசிரியராக பணி செய்வார். அடுத்த பார்த்தோன்னா ஜூன் மாதத்தில் காந்தி இங்கிலாந்துலேருந்து பாரிஸ்டர் பட்டம் முடிச்சுட்டு இங்கே வழக்கறிஞராக வந்திருப்பார். எப்போ படிக்க போவார்? 1888. எப்போ படித்து முடிச்சுட்டு இங்கே வர்றாரு? 1891. எப்போ திருப்பி தென்னாப்பிரிக்கா வழக்கு வாதாடுறதுக்காக போகிறாரு? 1893. அடுத்த பார்த்தோன்னா திராவிட மகாஜன சபையை அயோத்திதாசர் கொண்டு வராரு. இதே ஆதி திராவிட மகாஜன சபைன்னு கேட்டிருந்தா ரெட்டை மலை ஸ்ரீனிவாசன். இதே திராவிட மகாஜன சபைன்னு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது அயோத்திதாசர் 1891. ஒன் டைம் கூட லைட்டாக பார்த்துருவோம். 1891 யார் யார் பிறந்தான்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அம்பேத்கர், பாரதிதாசன், வையாபுரி இவங்க 3 பேரோட பிறப்பு ஞாபகம் வரணும். யார் இறப்பு? ராபர்ட் கார்டுவெல்லும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும். இவங்க 2 பேருமே இவர் 1856 கார்டுவெல் என்ன பண்ணுவார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இதே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணுவார்? விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வருவாங்க. அடுத்த பார்த்தோன்னா சுதேசமித்ரன் இந்த பத்திரிகையை ஜி சுப்பிரமணியம் 1891 கொண்டு வராரு. இவர் கொண்டு வந்தப்போ தேசிய பருவ இதழாக கொண்டு வருவாங்க. 1899 இது நாளிதழாக மாறும். அடுத்த காந்தி வழக்கறிஞராக படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு 1891 வராரு. திருப்பியும் 93 தென்னாப்பிரிக்கா போகிறாரு. எப்போ படிக்க போகிறாரு? 1888 தான் படிக்க போகிறாரு. 8 படிக்க போயிட்டு 91 திருப்பி வந்துட்டு திருப்பியும் 93 தென்னாப்பிரிக்கா போகிறாரு. திராவிட மகாஜன சபை அயோத்திதாசர். நீங்கள் இருக்கிற டைமை எல்லாரும் வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற டைமை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினாலே கண்டிப்பாக வரக்கூடிய 2025 ஜூலையில் நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் குரூப் 2 அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 1க்கு தான் படிக்கிறீங்கன்னா யூபிஎஸ்சி அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இந்த வருஷம் நடந்த வேறு ஏதாவது வரலாற்றில் முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.